ஹாய். ஃப்ரெண்டோட பையனுக்கு மொட்டை போட கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆறு ஓடுற ஒரு நடுவில் இருக்குங்க. தண்ணிலாம் வெள்ளம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த கோயில் ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படி தண்ணி போகுமா. அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே இருக்கிற சிலையை வந்து எடுத்து மேட்டு இருக்குல்ல, மேட்டில் போய் வைப்பாங்களாம். இப்படி ஒரு கோயில் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இப்போ பார்க்கிங்க பாருங்கள், அங்கே ஒரு கோயில் இருக்கா, ஆறு ஓடுற இடத்துக்கு நடுவுலையே அங்கே ஒரு கோவில். அதுக்கப்புறம் இந்த இடங்களில் குளிக்கிறதுக்கெலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மண்டபங்க வந்து அந்த காலத்தில் உள்ள மண்டபங்க எல்லாமே. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு மண்டபம் தெரியும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக இப்போ நீங்கள் இந்த லைனில் போனீங்கன்னா ஒவ்வொரு மண்டபமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ கோவில் வந்து ஆற்றுக்கு நடுவில் இருக்குங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் முனிவர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் ஒவ்வொரு மண்டபத்தில் இருந்து போனதுனால தான் அவங்களுக்காக இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்களாம். கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலாம். இப்போ தான் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணால் தண்ணி வந்து உள்ளே கூடி வந்துட்டு அப்படியே அங்கிட்டு கூடி போகிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் முதல் தடவையே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், பார்த்தேன், அசந்துட்டேன். என்னடா ஆற்றுக்குள்ளே இவ்வளோ கோயில் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்குங்க.